அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவருக்கு மட்டும் எப்படி கரெக்டா ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி குதிச்சாரு. அப்ப இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு இல்லைங்களா? ஃப்ளைட் வந்து கிளம்பி சில மணி வினாடிகள்லயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் டோரை கிழிச்சிட்டு வெளியே வந்து குதிச்சிருக்காரு. அப்ப இவருக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஒரே ஒரு உசுறு கூட மிஞ்சல, எல்லாமே வந்து படுகாயம் கூட வரல, எல்லாமே அவுட்டு. ஆனா இவர் மட்டும் எப்படி கரெக்டா தப்பிச்சாரு? அதான் டவுட்டா இருக்கு. ஸோ இவரை வந்து கரெக்டான ஒரு என்கொயரி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த உண்மைகள் வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கீழே டவுன் ஆகுது, மேல அப் ஆகுதுன்னு வந்து உள்ள உட்காந்துட்டா எதுவுமே தெரியாது. ஆனா இவரை எப்படி அதை எகிரி குதிச்சாரு எக்ஸிட் ஒரு ஓபன் பண்ணி? எனக்கு அதான் ரொம்ப டவுட்டா இருக்கு. அவர் குதிச்ச ஒரு 30 செகண்ட்ல வந்து ஃபிளைட் வெடிக்குது. அவர் ஏதோ பண்ணிட்டு குதிச்சிருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா ஸ்பெஷல் இன்விடேஷன் பண்ணா மட்டும்தான் அது தெரியும். ஸோ கண்டிப்பா இதை வந்து ஒரு டீம் வந்து விசாரிக்கணும். இப்போ வந்து சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் நாள் தான் கேப் இருக்கு. அதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு? ஒரு 1 மந்த் கூட கேப் இல்லை. அது கூட நடந்திருக்குன்னா இதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. அது இல்லாத இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா லேட்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது மெசேஜ் போச்சா என்னன்னு தெரியல. அவங்கள 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சா தெரியும். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.